சொல்லுங்க சித்தப்பா. ஊர்லேருந்து வரீங்களா? சரிங்க சித்தப்பா, வாங்க வாங்க. ஆ அப்படிங்களா? சரிங்க சித்தப்பா, வாங்க வாங்க. கிட்ட வந்துட்டு கூப்பிடுங்க, அட்ரஸ் சொல்கிறேன், இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கிறேங்க. சரிங்க சித்தப்பா. என்னங்க யார் வராங்களாமா? அது ஒன்றும் இல்லை, என் சித்தப்பாவும் சித்தியும் வராங்களாம்மா. ஊரில் ஏதோ திருவிழாவாம்மா, கூப்பிட்றதுக்காக வந்திருக்குறாங்க. சரி வந்துட்டு கூப்பிடுங்கன்னு இருக்கேன், அட்ரஸ் தெரியாதுல்ல சொல்கிறதுக்கு. அப்படிங்களா? சரி சரி சரி, நான் ஏதாவது சாப்பாடு ஏதாவது ரெடி பண்ணட்டுங்களா? சரிம்மா, ஏதாவது நல்லதாக ரெடி பண்ணு, நான் போய் அவங்கள பிக்கப் பண்ணிட்டு வந்துடுறேன். என்ன சித்தி, ஊரில் திருவிழாலாம் எப்படி போயிட்டுருக்கு? திருவிழாலாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. அதனால தான் உங்களையும் கூப்பிடலான்னு வந்தோம். நீங்களும் வந்தா எல்லாம் ஒன்றா திருவிழா பார்த்துட்டு போகலாம்ல. எங்கள் சித்தப்பா வேலையும் சரியாக இருக்குது. எங்கள் ஊர் பக்கம்லாம் வர முடியுதா? எனக்கும் ஊருக்கு வந்து ஒரு வாரம் தங்கிட்டு போகணுன்னு தான் ஆசை. வேலையும் இங்கே சரியாக இருக்குது. இப்போ பசங்களுக்கு ஸ்கூல் இருக்குது. என்ன பண்ணுறது, அதனால தான் வர முடியல. சரி, வந்து ஒரு 2 நாளாவது தங்கிட்டு போலாம்ல? இந்த தடவை கண்டிப்பாக வரேன் சித்தி, கவலைப்படாதீங்க. என்ன சூர்யா, வேலையெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? பேசாமல் அமைதியாகவே வர. அது ஒன்றும் இல்லைண்ணா, ட்ராவலில் ரொம்ப டயர்டாக இருக்கேன், அதனால தாங்கண்ணா. வேலையெல்லாம் ரொம்ப நல்லாவே போயிட்டுருக்குண்ணா. பிஸ்னஸ் பண்ணுறேன், பிஸ்னஸ்லாம் நல்லா தான் நடந்துட்டுருக்கு. என்ன பிஸ்னஸ் பண்ணுற சூர்யா? ஒன்றும் இல்லை, நான் ஒரு துணிக்கடை வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கேன். பிஸ்னஸ் நல்லா தான் போயிட்டுருக்குங்கண்ணா. பிசினஸ் எல்லாம் நல்லா தான் பண்றான், நல்ல திறமையான பையன். பொண்ணு தான் பார்த்துட்டு இருக்கோம், ஒரு நல்ல பொண்ணா கிடைக்க மாட்டேங்குது. சூர்யாவுக்கு பொண்ணு பார்த்துட்ருக்குறீங்களா? ஆமாப்பா, ஒரு நல்ல பொண்ணா இருந்தா பார்த்துட்டு இருக்கோம். 2-3 வாரம் வருது, எதுவும் சரியா செட் ஆக மாட்டேங்குது. இல்லைதா, என்ன பண்ணுற, இங்கே வா. வாங்க அத்தை, வாங்க மாமா. வா சூர்யா, உட்காருங்க. எங்கம்மா பசங்களெல்லாம் காணோம்? அவங்க 2 பேரும் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க அத்தை, சாயங்காலம் தான் வருவாங்க. சரி, என்ன பார்த்துட்டே இருக்க, போய் டீ எடுத்துட்டு வா. டீ எல்லாம் போட்டுட்டு அதை எடுத்துட்டு வரேருங்க. அண்ணி, டீ சூப்பருங்க அண்ணி. நான் சும்மாரா தான் போட்டேன், அதுவே சூப்பருங்கிறியா? நீ உங்கள் அக்கா சமையல் சாப்பிட்டு பார்த்ததுல சூப்பராக சமைப்பா. இருந்து சாப்பிட்டு தான் போறோம் மருமக சமையல. என்னங்க நீங்க? அதனால என்னத்த, எல்லாம் சமைச்சிட்டா, காலையிலேயே சாப்பிட்டு தான் போகிறீங்க. சாயங்காலம் வரையும் இருந்துட்டு போங்க, இல்லைன்னா ஒரு நாள் இங்கேயே இருந்துட்டு போங்க. இல்லை, அங்கே நிறைய வேலை இருக்கு. சாயங்காலம் கிளம்புறோம், சாயங்காலம் வரையும் இருக்கிறோம். ஆமா, பசங்க வந்தா பசங்களையும் பார்த்துட்டு போறோம். ரொம்ப நாள் ஆச்சு பசங்களை பார்த்து. கேட்டியா, நம்ம சூர்யாவுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறாங்களாம்மா. அப்படியா? சூர்யாக்கு பொண்ணு பார்க்குறாங்க, என்கிட்ட சொல்லவே இல்லை சூர்யா. ஆமால தான் பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம். நல்ல பொண்ணா இருந்தா பரவாயில்ல, எங்கேயும் பொண்ணு அமைய மாட்டேங்குது. இப்போ பொண்ணு கிடைக்கிறது பெரிய விஷயமா இருக்குது. அப்படிங்களா அத்தை? சரி பாருங்க அத்தை, நல்ல பொண்ணா கிடைக்கும், நம்ம சூர்யா கிடைக்காதா? ஏண்டி, எனக்கு இப்போதான் ஒன்று ஞாபகம் வருது. என்னங்க, என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லை, நம்ம பத்மாக்கு பொண்ணுக்கு மாப்பிள்ளை கேட்டிருந்தாங்கல்ல. ஆமாங்க, நானே மறந்தே போயிட்டேன் பாருங்களேன். ஆமா, அவங்க நல்ல மாப்பிள்ளையா இருந்தா கேட்டுட்டு தான் இருந்தாங்க. இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. யார் மருமகளே? நல்ல பிள்ளையா? நல்ல பிள்ளையா இருந்தா பேசலாம், சொல்லுங்க. அதெல்லாம் நல்ல பிள்ளை தான் சித்தப்பா. நம்ம சின்ன வயசுலேருந்து நான் பார்த்துட்ருக்குறேன், நல்ல பிள்ளை தான். இப்போ தான் அவங்க அண்ணன் கல்யாணம் பண்ணான். சரி, தங்கச்சிக்கும் கல்யாணம் பண்ணிடுறேன்னாங்க. மாப்பிள்ளை பார்க்க சொல்லியிருக்கிறாங்க எங்களையும் தான். இது நல்ல விஷயமா இருக்கே. அப்ப பொண்ணு இங்கே இருக்கு. சரி, பொண்ணையும் பார்த்துடலாம். வந்ததுதான் வந்தேன், பொண்ணையும் பார்த்துட்டு போயிடலாமாங்க? எப்படிங்க திடீர்னு பொண்ணு பார்க்க வந்திருக்காங்கன்னு சொன்னா அவங்க ஷாக் ஆயிட மாட்டாங்களா? இருங்க, நான் ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு அப்புறம் நான் சொல்றேன். அதுவும் சரிதான், உடனே பொண்ணு பார்க்க வந்துட்டாங்கன்னு சொன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். சரிம்மா, நீ என்னன்ட்டு கேட்டு சொல்லுமா. நாங்கள் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறோம், சாயங்காலம் போய் பொண்ணு பார்த்துக்கலாம். என்ன சூர்யா, நீ எதுவுமே பேச மாட்டேங்கிற? நமக்கு என்னங்கண்ணா, பொண்ணு கிடச்சா போதும், அப்பா அம்மா பிடிச்சிருந்தா போதுங்கண்ணா. என்னங்க திடீர்னு பொண்ணு பார்க்குறேங்கிறாங்க, நம்ம அவங்க கிட்ட எதுவுமே சொல்லலைங்களேங்க. ஆமாம், நானும் நினச்சி பார்க்கலாம், உடனே பொண்ணு பார்க்கலான்னு சொல்லுவாங்கன்ட்டு. என்ன பண்ணுறது? சரி, நீ போய் பத்மாக்கா கிட்ட எல்லா விஷயத்தையும் பேசிடு. பேசிட்டு அவங்க கூட மாட்டாங்க, என்ன பண்ணணுமோ பண்ணி வை. நான் சாயங்காலம் இவங்களை கூட்டிகிட்டு வந்துடுறேன். சரிங்க, நீங்க சொல்றதும் கரெக்டு தான், நான் போய் பேசுறேங்க. சரி, அது வரையும் நம்மளும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம். ஏமா மகா, நீ எல்லா வேலையும் முடிச்சிட்டு
முடிச்சிட்டியா? ஆயா உட்காந்துட்டு இருக்கிறேன். அத்தை எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். பாத்திரம் கழுவியாச்சு, சாப்பாடு செஞ்சாச்சு, துணி துவைச்சாச்சு, வீடு கூட்டியாச்சு, எல்லா வேலையும் முடிச்சாச்சு. அதனால தான் உட்காந்துட்டு இருக்கிறேன். வேற ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்க, செய்கிறேன். பத்மாக்கா வாங்கக்கா, வாங்க உட்காருங்க. வாழதா, வா உட்கார்லதா. என்னங்கக்கா ஏதாவது விசேஷமா? மறுபடியும் விருந்துக்கு இது கூப்பிட வந்திருக்கிறீங்களா? இந்த தடவை உன்னை விருந்து கூப்பிட மாட்டேன், உன் தங்கச்சியை தான் கூப்பிடுவேன்னு நினைக்கிறேன். என்னடா சொல்ற? ஊர்ல இருந்து எங்க வீட்டுக்காரோட சித்தி சித்தப்பா வந்திருக்கிறாங்கக்கா. அவங்க பையனுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறாங்கக்கா. பையன் துணி கடை வச்சிருக்கிறான், நல்ல பையன்தான். சரி, அதான் நம்ம காயுக்கும் நீங்க மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கிறீங்க, செட் ஆகுமா என்னமோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டிருக்கிறாங்க. என்னங்கக்கா உங்ககிட்ட மாப்பிள்ளை பார்க்க சொல்லி 2 நாள் கூட அவ்வளோ அதுக்குள்ளே மாப்பிள்ளையே கூட்டிட்டு வந்துட்டீங்களா? ஏய், அங்கே தானே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற, போய் டீ கீது ஏதாவது எடுத்துட்டு வாயா, சொன்னாதான் செய்வியா? ஒன்றும் நத்த, ஏதோ பக்கத்து வீட்டில் சண்டை போட காது கேட்குது, அதனால தான் பார்த்துட்டு இருக்கிறேன். உனக்கு இதான் வேலையா, போய் டீ எடுத்துட்டு வாடி. ஏக்கா டீ எல்லாம் எதுவுமே வேண்டாம், பொண்ணு இன்னைக்கு பார்க்கணுங்கிறாங்க. சாயங்காலம் வர சொல்லட்டுமா என்ன? சொன்னீங்கன்னா அவங்ககிட்ட நான் சொல்லிடுவேன். அஜய், நீ என்ன சொல்ற? என்னம்மா என்ன சொல்றீங்க, வர சொல்லலாமா? பையன் வேற துணி கடை வச்சிருக்கேங்கிறாங்க. சரி பேசி பார்ப்போம்ப்பா, நல்ல பையனாக இருந்தால் காய் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். சரில தான் வர சொல்லு, இன்னைக்கு என்னன்னு பேசிடலாம். மாப்பிள்ளையை பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றது அப்புறம் பேசலாம். சரிங்கக்கா, நான் இப்போவே போய் சொல்லிட்டு வந்துடுறேன். நீங்கள் மற்ற ஏற்பாடெலாம் பண்ணிகிட்டே இருங்க, நான் போய் சொல்லிட்டு நானும் வந்து உங்க கூட ஏதாவது பண்ணுறேன். சரிங்கக்கா. சாமி, இந்த வரமாவது என் பிள்ளைக்கு அமைஞ்சிடணும். நல்லபடியாக அமைஞ்சு அவள் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா அதுவே போதும். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அத்தை, அதெல்லாம் நல்லபடியாக அமைஞ்சிடும். உங்ககிட்ட யாராவது சொன்னாங்களா? போய் மாதம் மாதம் நிற்காம ஏதாவது வேலை செய்ய, பஜ்ஜி போண்டா ஏதாவது சுட்டு வை, அவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கணும்ல. சரிங்க அத்தை, நான் போய் பண்ணுறேன். அப்படி நம்ம காயுக்கு ஒரு நல்ல புடவையாக கட்டி விட்டு கொஞ்சம் ரெடி பண்ணிடு. அதெல்லாம் நீங்கள் சொல்லணுமா? அதெல்லாம் சூப்பராக ரெடி பண்ணிடுவேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஏமா எப்போ பார்த்தாலும் அவகிட்ட மூஞ்சியே காட்டிகிட்டே இருக்கிறீங்க? பாருங்க, காயுக்கு மாப்பிள்ளை வீடு வந்திருக்காங்கன்னு எவ்வளோ சந்தோஷமா நான் செய்கிறேன் அப்படின்ட்டு போகிறேன். அவகிட்ட பாசமாக நீங்கள் சொன்னீங்கனாலே அவள் செய்ய போகிறா. அதுக்கே அவன் மூஞ்சி கட்டிகிட்டு இருக்கிறீங்க. ஆமாண்டா, உன் பொண்டாட்டி ஏதாவது சொன்னால் உனக்கு அப்படியே பொத்திக்கிட்டு கோவம் வந்துடும். சரி, நல்ல நாள் அதுவுமா எதுவும் பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். கம்முன்னு போய் உன் வேலையை பார். எல்லாரும் வாங்க வாங்க உட்காருங்க. வாங்குங்க உட்காருங்க, சோஃபால உட்காருங்க. நீங்கள் தான் பொண்ணோட அம்மா வாங்க. ஆமாங்க, நான் வந்து பொண்ணோட அம்மா, அவளோட அண்ணன், அவளோட அண்ணிங்க. பையன் சொன்னான் இப்போதான் உங்க 2 பேரும் கல்யாணம் ஆச்சாமா. பொண்ணை எங்க காணுங்க? என்ன இன்னும் நம்ம கண்ணுக்கு பொண்ணையே காட்ட மாட்டேங்கிறாங்களே. ரொம்ப தவிக்காதீங்க மாப்பிள்ள, பொண்ணு ரெடி ஆகிட்டு இருக்கிறா, பொறுமையாக தான் வருவா. என்ன பிள்ளை நீ இப்படி பேசிட்டு இருக்கிற? அவனே பாவம் வெக்கத்துல உட்காந்துட்டு இருக்கிறான். மாப்பிள்ள பொண்ணு வந்தாச்சு, பொண்ணு பாருங்க. ஆல்ரெடி மாப்பிள்ள பொண்ணை தான் பார்த்துட்டு இருப்பாராட்டக்குது. பார்த்தது போதும் மாப்பிள்ள. பொண்ணுக்கிட்ட நான் தனியாக பேச முடியுமா? தாராளமா பேசுங்க, அதுக்கு முன்னாடி முடிவை சொல்லிட்டு பேசுங்க. சரி சரி, நீங்க பேசுங்க, நான் இதுக்கு நடுவில் டிஸ்டர்பன்ஸா? சொல்லுங்க, ஏதோ பேசணும் நீங்க. பேசவே மாட்டேன்னு நினச்சேன், பரவாயில்லையே பேசுறியே. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் நீ எதுவுமே சொல்லவே இல்லையே. பிடிக்காம தான் பேசிட்டு இருப்பாங்களா? அப்பயும் சுற்றி வளைச்சு தான் சொல்லுவீங்க. சரி சொல்லுங்க உங்களை பற்றி. என்ன பத்தியா? என்ன பத்தி என்ன சொல்றது? 3rd இயர் வரைக்கும் படித்தேன், படிச்சுட்டு வேலை தேடிட்டு இருந்தேன். ஆனால் எங்கேயும் வேலைக்கெல்லாம் போக வேண்டாம், நாங்கள் வீட்டில் தான் இருக்கேன். அப்போ ரொம்ப அடக்கமான பொண்ணுன்னு சொல்லுங்க. அப்படி சொல்ல முடியாது, ஒரு அளவுக்கு அடக்கமான பொண்ணு தான். இந்த அடக்கம் கூட எனக்கு பிடிச்சிருக்குங்க. சரிங்க, கல்யாணத்தை பற்றி பேசலாமா? என்கிட்ட இல்லை, என் அம்மா கிட்டயும் அண்ணன் கிட்டயும் பேசுங்க. என்னப்பா பேசியாச்சா? ரொம்ப நேரம் பேசுறீங்கிறாங்க, எல்லாரும் வெயிட் பண்றாங்கப்பா. பேசி முடிச்சிட்டீங்களா இல்லையா? பேசியாச்சா நீ? சரி வாயு, நீ உள்ள போய் ரெஸ்ட் எடு, மிச்சதானா அண்ணனும் அத்தையும் பேசிப்பாங்க. சரிங்க நீ. இருந்தாலும் நீங்கள் அவங்கள போக சொல்லியிருக்க வேண்டாம். கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய பேசுங்க, இப்பயே எல்லாம் பேசிட்டா. நீ என்ன சொல்ற சூர்யா? பேசிட்டு இருந்தாங்க. சரிங்க, எங்களுக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஒரு நல்ல நாளாக பார்த்து சொல்லுங்க, கல்யாணத்தை முடிச்சிடலாம். எங்களுக்கும் மாப்பிள்ளையை பிடிச்சிருக்குங்க. பிள்ளைகிட்ட என்னன்னு பேசிட்டு உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோங்க. சரிங்க, எதாக இருந்தாலும் என் மருமகன்கிட்டையும் என் மகன்கிட்டையும் சொல்லுங்க, அவன் ஃபோன் பண்ணி சொல்லிடுவான். சரிங்க, நாங்கள் புறப்படுறோம். எதாக இருந்தாலும் ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். ரொம்ப நாள் ஆக்கிடாதீங்க, கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்க, அடுத்த வேலை என்னன்ட்டு பார்க்கலாம். சரிங்க, நானும் கிளம்புறேன். எனக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு,
எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கும் என்ன பிடிச்சிருக்கும். அதனால் எதுனாலும் கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்கள். சரி சூர்யா, அதெல்லாம் சொல்லுவாங்க. விட்டா இப்பயே தாலி கட்டிடுவானாட்டுக்குது. என்னம்மா உங்களுக்கு மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கா? எனக்கு மாப்பிள்ளையெல்லாம் பரவாயில்ல தான் பிடிச்சிருக்குது. அவங்க ஃபேமிலியும் நல்ல ஃபேமிலி மாதிரி தான் தெரியுது. அவளுக்கு பிடிச்சிருந்தா எனக்கும் ஓகே தான்டா. ஃபேமிலி பற்றியெல்லாம் ஒன்றும் நீங்கள் பயப்படவே தேவையில்லை. ஏன்னா எங்கள் ஃபேமிலி தான். எங்கள் ஃபேமிலி பற்றி உங்களுக்கே நல்லா தெரியும். எங்கள் சித்தப்பா சித்தி தான், அதெல்லாம் நல்லா பார்த்துப்பாங்க பொண்ணை. சரிங்க, அவங்கள ஒரு நல்ல நாளாக பார்த்து சொல்லுங்கள். அதில் கல்யாணத்தை வச்சுக்கலாம். என்ன எதுக்கும் ஒரு தடவை காயு கிட்ட கேட்க வேண்டியதானடா. சொல்லுங்க ஐயோ, உனக்கு மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கா? உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கான்னா எனக்கும் பிடிச்சிருக்குதான். இந்த கதை வர்ற வேலையெல்லாம் வேண்டாம். உண்மையா உன் மனசுல என்ன தோணுதோ அதை சொல்லு. அண்ணி நீங்க இருக்கீங்க பாருங்க, எனக்கும் மாப்பிள்ளைய ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் என்ன, பத்மாக்கா கல்யாணத்தை பேசி முடிச்சிட வேண்டியதான். சரி, அவங்களையும் ஒரு தேதி குறித்து சொல்லிட சொல்லுங்க. ஜாலிதான் காயோட கல்யாணம். அண்ணி இப்பவே கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? கம்முன்னு இருங்க அண்ணி.